ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த பொசஷன். இது 2012ல வெளியான ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பாட்டி அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு பெட்டியை எப்படிலாம் ஓபன் பண்றதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதை ஓபன் பண்ணவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு ரேடியோல சாங் கேட்டுட்டே ஒரு சுத்தியலை எடுத்துட்டு இத உடைச்சி ஓபன் பண்ணுவோன்னு பாக்குறாங்க. சுத்தியலை தான் அப்படி தூக்குவாங்க. அந்த பெட்டிக்குள்ள இருந்த அமானுஷ்யம் அவங்கள ஒரு வழி ஆக்குது. அவங்க கண்ணெல்லாம் மேல போயிட்டு அவங்கள முறுக்குது, அடிக்குது, தூக்கி போட்டு மிதிக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே இங்க காலிங் பெல் ஒருத்தர் தட்டாரு. யாருன்னா அந்த பாட்டி அம்மாவோட பையன் தான். அவர் பையன் கதவை திறக்கலையே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க இந்த நிலைமையில இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பேஸ்கெட் பால் கோச்சா இருக்காரு. நம்ம ஹீரோக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால வீக்கெண்ட்ல 2 டேஸ் பொண்ணுங்களை இவர் கூட ஸ்டே பண்ண வைக்கணும்னு கோர்ட் ஆர்டர் இருக்கு. அதுக்காக அங்க அவங்க வீட்டுல போயிட்டு அந்த பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு வருவாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பீஸா அந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஜங்க் ஃபுட் எதுவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது ஸ்ட்ரிக்டா. ஏன்னா அவளுக்கு அலர்ஜி இருக்கு, சின்ன பொண்ணுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படியே சரி சரின்னு மண்டிலாம் ஆட்டிட்டு இவர் கூட்டிட்டு வந்தா கரெக்டா பீஸா தான் வாங்கி கொடுப்பாரு. பீஸா பசங்களும் கேட்டிருப்பாங்க, ஏன்னா அம்மா பீஸாவே கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி கேட்கவும் அவரும் வாங்கி கொடுப்பாரு. அப்படியே டின்னர் சாப்பிட்டே இருக்கும் போது சின்ன பொண்ணு சொல்வா, அப்பா எப்பப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியும், அம்மா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லும் போது பெரிய பொண்ணு சொல்வா, இங்க பாரு அம்மா அப்பாவும் பிரிஞ்சு 3 மந்த் ஆகுது, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அபிஷியலா, நீ இன்னுமா அதை புரிஞ்சுக்காம இருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த சின்ன பொண்ணு அப்படியே சோகமா இருந்துச்சு அவ ரூம்குள்ள போயிடுறா. அப்போ அப்பா சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி ஹார்ஷா பேசின தங்கச்சி கிட்ட, கொஞ்சம் பொறுமையா அவளுக்கு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. அந்த சின்ன பொண்ணு சோகமா உள்ள போனால, அதனால அவ கூடவே நைட் எல்லாம் விளையாண்டுட்டே அப்படியே 2 பேரும் தூங்குறாங்க. மார்னிங் ஒரு ட்ரிப் போறாங்க 3 பேரும் சேர்ந்து. போகும்போது அங்க ஒரு இடத்துல வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தா பழைய பொருட்களை வெளியே வச்சிருவாங்க. யாருக்காவது தேவைன்னா அவங்க ஒரு கொஞ்சமா காசு கொடுத்து வாங்கிட்டு போலாம். அந்த மாதிரிதான். அப்படிதான் அந்த பாட்டியோட பையன் இருக்காருல்ல, அவர் அந்த பெட்டியுமே அந்த பெட்டியால ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு பெட்டியை வெளியே வச்சிருவாரு. அத இந்த சின்ன பொண்ணு பாத்துட்டு, இது பழங்கால பெட்டி மாதிரி பார்க்கவே அட்ராக்டிங்கா இருக்கும். அதனால அவ எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வரும்போது பாட்டியுமே ஒரு சிக்னல் மாதிரி தருவாங்க, இது எடுக்காதன்ற மாதிரி. ஆனா பாட்டி என்ன சொல்ல வராங்கன்னு இவளுக்கு புரியாதா, பயந்துட்டு ஓடி வந்துருவா. அப்பாட்ட இந்த பெட்டி வேணும்னு சொல்லவும் அப்பாவும் வாங்கி கொடுத்துருவாங்க. அன்னைக்கு நைட்டு இவ நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்போ எமிலி எமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரையே கூப்பிடும். யாரா நம்ம பேரை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு பாப்பா. பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு பார்த்தா இந்த பெட்டியை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இறந்து போன ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும். ஆனா அதுக்கு கலரே இருக்காது. ஒரு பட்டாம்பூச்சினா கலர் இருக்கும், ஆனா அது கலர் இல்லாத பூச்சியா இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், அப்புறம் ஒரு பல்லு இருக்கும், அப்புறம் அதுல ஒரு அழகான மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை அவ எடுத்து போட்டுப்பா. அப்படியே பண்ணிட்டு அந்த பெட்டியுமே க்ளோஸ் பண்ணி வச்சிடறா. அப்படியே கட் பண்ணா இங்க அக்கா ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறா போல. அதனால டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் தங்கச்சி சோகமா இருக்கா. அதை பார்த்துட்டு ஏன்டி இப்படி சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதனாலதான் நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணுக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு போல, அம்மா அப்பா பிரிஞ்சுக்கிறது. பெரிய பொண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் மெச்சூரிட்டியோட இருக்கா அவ. நெக்ஸ்ட் சீன்ல 2 பொண்ணுங்களையும் வீட்டுல விடுறாரு. அப்போ இவங்க எல்லாம் ஒன்னா தானே இந்த வீட்டுல இருந்திருப்பாங்க. அதனால இவரோட பாக்ஸஸ் அங்க கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். அந்த திங்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு உள்ள போய் எடுப்பாரு. எடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் இருப்பாரு. இது யாரு அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கேட்கும் போது, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நான் இப்ப இவர் கூட தான் டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்லவும் இவருக்கு செம்ம காண்டாயிரும். அப்படியே இவர் பெட்டியும் உள்ள இருந்து எடுத்துட்டு இருப்பாரு. எடுத்துட்டு இருக்கும்போது இங்க எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் ஒன்னா உட்காந்து டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டைனிங் டேபிள்ல. அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ஏக்கமா இருக்கும். அது ஏக்கத்தோட இப்படி வெளியே வந்துருவாரு. அவரு ரொட்டீன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரும். பொண்ணுங்களை கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போகும்போது அவருடைய அந்த வீட்டுக்கு போனதும் 2 பொண்ணுங்களும் தன்னாலேயே கிளாஸஸ் எல்லாம் விழுந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பா அப்பன்னு கூப்பிடுவாங்க. அப்பா ஓடி பாப்பாரு. பார்த்தா அங்க எல்லா கிளாஸஸும் தன்னாலே விழுந்துட்டு இருக்கும். என்னடா ஆச்சுன்னு அப்பாவுமே பொறுமையா போவாரு. பார்த்தா அங்க ஒரு டாக் போறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியில இருந்து கதவு ஆடவும், சரி இந்த ஏதோ ஒரு டாகோ ஏதோ ரெக்கூனோ அது மாதிரி ஏதோ ஒண்ணு வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆணி அடிச்சு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு அப்பா. அந்த சின்ன பொண்ணு அப்பாட்ட சொல்லியிருப்பான், நெக்ஸ்ட் வீக் அக்காவுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரிய பொண்ணுமே கேப்பா, அப்பா வரதாவது அப்படின்னு சொல்லும் போது அப்பா சொல்வாரு, நான் தான் உன்னோட ஷோவை ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பாப்பேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் சரிப்பா வாங்கன்னு சொல்லுவா.
நெக்ஸ்ட் சீன்ல வந்து அப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து அவளை கூப்பிட்டு இருக்காரு. வாமா எமிலி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இவ வந்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த கண்ணாடியை பாத்துட்டு இருப்பா. இவ மூஞ்சியே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், கண்ணெல்லாம் மேல போன மாதிரி இருக்கும், என்னன்னு தெரியாது. டக்குன்னு கிட்ட போயிட்டு எமிலி அப்படின்னு அப்பா கூப்பிடுவாரு. அவ அப்படியே பொறுமையா திரும்பி என்ன டாடி அப்படின்னு அசால்ட்டா சொல்லுவா. சரி வாமா கீழே சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. இங்க வந்து 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது பெரிய பொண்ணு வந்து நான் டான்ஸ் பிராக்டிஸ்க்காக நான் இங்க போகணும் நான் அங்க போகணும் அப்படின்லாம் நல்லா பேசிட்டே இருப்பா. அப்படியே வந்து இந்த சின்ன பொண்ணு காட்டுவாங்க. அவ வந்து அந்த ஃபோக் ஸ்பூனை டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே வந்து சாப்பிடுவா. அப்பா வந்து கொஞ்சம் ஸ்லோவா தட்டுமா, ஸ்லோவா சாப்பிடு அப்படின்னு வந்து அப்பா சொல்லுவாங்க. கீழே வந்து காலை வந்து காட்டுவாங்க. கால் வந்து அவளுக்கு ஒரு கால் வந்து அவளுடைய கால் மாதிரி சின்ன பொண்ணு கால் மாதிரியும், இன்னொரு கால் வந்து பெரியவங்க கால் மாதிரியும் அவளுக்கு இருக்கும். அப்படி மறுபடியும் வந்து அவ கேட்காம அதே மாதிரி ஃபோக் ஸ்பூனை தட்டிட்டே இருக்கும் போது அப்பா வந்து ஸ்டாப் இட் எமிலி அப்படின்னு சொல்லும் போது அவரோட கையிலேயே அந்த ஃபோக் ஸ்பூனை குத்திடுவா. குத்திட்டோம்னா அவர் வழியில துடிக்கும் போது டக்குன்னு அந்த நேரம் வந்து அவளுடைய எமிலியா ஆயிடுவா போல. எமிலியா ஆயிட்டு அப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் வந்து அந்த பேய் வந்து அவளுக்குள்ள இருக்குன்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அக்கா பிரஷ் பண்ணிட்டு இருப்பா. பிரஷ் பண்ணும்போது அப்படியே அந்த கபோர்ட் ஓபன் பண்றா. ஓபன் பண்ணா அதுக்குள்ள நிறைய பூச்சிகள் இருக்கு. அதை பார்த்து கத்திருவா. உடனே வந்து அப்பா வந்துருவாங்க. வந்துட்டு இந்த சைடு பொண்ணோட ரூமை பார்த்தா அதுக்குள்ள எது இருக்கிற மாதிரி இருக்கும். கதவை திறந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான பூச்சிகளுக்கு நடுவுல அசால்ட்டா உட்காந்துட்டு இருப்பா. டக்குன்னு இவளை தூக்கிட்டு வந்து அந்த அக்காட்ட வந்து கதவு மூடிமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. பூச்சி மருந்து அடிப்பாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி வீட்டை சுத்தம் பண்ண சொல்லிட்டு வீட்டுல அம்மா வீட்டுல வந்து அப்பா வந்து விட்டுட்டு போறாரு 2 பொண்ணுங்களையும். அந்த வீக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கும். அதை நம்ம ஹீரோ வந்து மறந்துடுவாரு. அப்போ வந்து சரின்னு அக்காவுக்கு போன் பண்ணி சாரி கேட்கலாமே சொல்லிட்டு அவ பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு போன் பண்ணுவாரு. அந்த பொண்ணு கோவத்துல தங்கச்சி கிட்ட போனை கொடுத்துருவா. தங்கச்சி வந்து இந்த மாதிரி ஏன்பா மறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னோட பாக்ஸ் இருக்குல்ல அது பத்திரமா இருக்கட்டும், அது யாரும் டச் பண்ண வேணாம்ப்பா, அதுகிட்ட யாரும் போக வேணாம், நீங்க கூடப்பா ஆனா அது பத்திரமா பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லவும், என்னமா இருக்கு அந்த பாக்ஸ்ல அப்படின்னு அப்பா கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் எதுக்குப்பா கேக்குறீங்க, அந்த பாக்ஸ் மட்டும் அதுகிட்ட யாரும் போக மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு வந்து அவ சொல்லுவா. சரிம்மா நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பாக்ஸ் கிட்ட தான் போயிட்டு அதை ஓபனும் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பாப்பாரு. பார்த்தா அதே மாதிரிதான் அந்த கலர் இல்லாத பூச்சி, அப்புறம் ஸ்பாஞ்சு, ஒரு பல்லு அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவரும் வந்து மூடி வச்சிருவாரு. இங்க வீட்ல அந்த பொண்ணு வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்கும். அப்போ வந்து தொண்டைக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனா வாமிட் வந்து வராது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் ஒண்ணு அடிச்சு பாப்பான். பார்த்தா அவ தொண்டைக்குள்ள இருந்து 2 விரல் வந்து எட்டி வந்து இப்படி நிக்கும். பார்த்து பயந்துருவா, என்னடா கர்மம் இது அப்படின்ட்டு. சரி மறுபடியும் டார்ச் வச்சு பார்த்தா அது இருக்காது. அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல கட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து எழுதிட்டு இருக்கும் போது அவளோட பேக் கீழே இருக்கு. அந்த பேக்கை பின்னாடி இன்னொரு பையன் எடுத்து நோண்டிட்டு இருக்கான் அந்த பேக்கை. ஆனா அதுக்குள்ள வந்து பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் இது என்னடா இவ பேக்ல பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரல என்ன இது அப்படின்னு பாக்க போகும்போது டக்குன்னு நம்ம சின்ன பொண்ணு திரும்பிடுவா. திரும்பிட்டு ஏய் என் பாக்ஸ் தான் அது, என்ன தைரியம் இருந்தா என் பாக்ஸ்ல நீ கை வைப்ப, திருப்பி குடுடா, எதுக்கடா கைய வைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறா. சப்பு சப்புன்னு அடிக்கவும் டீச்சர் ஓடி வந்து அவளை வந்து புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு இதை வந்து அவங்க அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்டா சொல்லவும் அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வந்திருக்காங்க. பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்க பொண்ணு பிஹேவ் பண்றான்னு சொல்லவும் அம்மா வந்து சொல்லுவாங்க, நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து செப்பரேட் ஆயிட்டோம், அந்த ஸ்ட்ரெஸ்னால வந்து கூட அவ வந்து அப்படி பிஹேவ் பண்ணிருப்பா, நான் வந்து அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது டீச்சர் வந்து சொல்லுவாங்க, இது சாதாரணமா பிஹேவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அவ ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்லவும் சரி நான் பாத்துக்கிறேன்ட்டு 2 பேரும் போவாங்க. வெளியே வரும்போது அப்பா வந்து அம்மா கிட்ட ஏதோ எமிலி கிட்ட மாற்றம் இருக்கு அது கொஞ்சம் பாருன்னு சொல்ல வருவாரு. ஆனா அம்மா வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நீ ஏதோ வெளிநாட்டுக்கு போகணும், நீ எப்போ நீங்க இருக்கனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் என்னமோ அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு தான் அங்க இருந்து போவாங்க. இங்க ஸ்கூல்ல பிரின்சிபல் ரூம் இருக்கும்ல, அங்கதான் அந்த பாக்ஸுமே இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த டீச்சர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து பயங்கரமான காத்து அடிக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா திடீர்னு அவங்க கண்ணுல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போலான்னு பார்த்தா கதவு வந்து அதுவாவே மூடிடும். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியாது. டக்குன்னு அவங்கள தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கு அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற அந்த அமானுஷ்ய சக்தி தான். இவங்களையும் தூக்கி போட்டு அப்படியே பாட்டி பந்தாடிச்சுல அதே மாதிரி இவங்கள போட்டு பந்தாடிட்டு அப்படியே விடாம ஜன்னல்ல இருந்து தூக்கி போட்டு அவங்களையும் கொன்றுது அந்த பேய் தான் வந்து. அதனால ஸ்கூலுமே வந்து நெக்ஸ்ட் லீவ் விட்டாங்க. சரி அப்பா வந்து இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கு ஸ்கூல் லீவு ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த டீச்சரோட பேரை சொல்லி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அது உனக்கு அப்ப தெரியதானே செய்யுது அப்படின்னு சொல்லும் போது ஆமாப்பா தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்படியே வந்து அப்பா வந்து அவகிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த பாக்ஸ்ல என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பாக்ஸ்ல தான் என்னோட ஃப்ரெண்டு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். யாரு அவன் அப்படின்னு வந்து அப்பா கேட்கும் போது அது அவன் இல்லப்பா, அது அவ ஒரு பொண்ணு, அவ என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன பேசுனா கேட்பாரு.
அவ வந்து நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்பெஷல்னு பேசினாப்பா அப்படின்னு சொல்லவும், நீ ரொம்ப ஸ்பெஷல் தான்மா அப்படின்னு அப்பாவும் சொல்லுவாங்க. அதோட வேற எதுவும் சொல்ல மாட்டா. பேய் மாதிரி நிறைய சாப்பாடு அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அப்பாவும் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவனா இவ்வளவு சாப்பாடு முன்னாடி சாப்பிடவே மாட்டா, அப்படின்னு சொன்னா கூட சாப்பிட மாட்டாளே, இவ என்ன திடீர்னு இவ்வளவு சாப்பிடுறா அப்படின்னு. இப்போ வந்து அப்பாக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, அந்த பாக்ஸ்ல தான் ஏதோ அமானுஷம் இருக்கு அப்படின்னு. சரி, இந்த பாக்ஸால தானே இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த பாக்ஸை நம்ம தூக்கி போட்டு வந்துரும் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த பாக்ஸை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அவ வந்து அப்படியே அழுத கண்ணோட நின்னுட்டு, அப்பா எங்க போனீங்க, அந்த பாக்ஸ் எங்க அப்படின்னும் போது, அந்த பாக்ஸ் நான் தூக்கி போட்டேன், உன் ஃப்ரெண்டும் வந்து உன்னை விட்டு போயிட்டா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இப்படி கேவலமா பிஹேவ் பண்ணனாலதான் அம்மா உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரோட இருக்காங்க, நீங்க இப்படி எல்லாம் நடந்துட்டா யாருக்குதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி வயசுக்கு மீறின மாதிரி பேசவும் அப்பா கோவம் வருது. நிறுத்துமா, இப்படி பேசாதுன்னு சொல்றாங்க. அப்படியே அவ பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றா. அப்பா அடிக்காதீங்க, பையன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கத்தவும் பின்னாடில இருந்து அக்கா வந்து பாத்துறா. பாத்துட்டு அப்பா ஏன் தங்கச்சி எப்படி இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. இல்லம்மா நான் அடிக்கவே இல்லம்மா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவ வெளியே ஓடி போயிடறா. வெளியே ஓடி போயிட்டு அந்த பெட்டி எங்க இருக்கோ அங்க கரெக்டா அவளும் போயிடுறா. ஏன்னா அந்த பேய் வந்து அவளை வந்து இழுத்துட்டு போயிடுது. அந்த பெட்டிக்கிட்டே இழுத்துட்டு போயிட்டோம்னா அந்த பேய் வெளியே வந்து அவகிட்ட ஏதோ பேசுது. அவளும் வந்து பேசுறா. பேசிட்டு இருக்கும்போது அவ வாய் வந்து ஏகப்பட்ட பூச்சிகளை போய் வெளியே போகுது. மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா. அந்த இடத்துக்கு அவளை காணமென்ட்டு அப்பாவும் ஓடி வந்து அவளை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி அவளை வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வரும்போது எங்க அக்கா வந்து அம்மாக்கு போன் பண்ணவும் அம்மா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து இவங்களை வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. புடிச்சிட்டு போயிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் உங்க குழந்தைய பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் என் குழந்தைய அடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு சொல்லவும் போலீஸும் வந்து வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. அப்பதான் வெளியே வந்தவும் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், அதை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது ஒய்ஃப் வந்து, உனக்குலாம் அறிவே இல்லையா, சின்ன பொண்ணை போய் இப்படி அடிச்சிருக்கிய, நீலாம் ரொம்ப கேவலமானவன் தெரியுமா, என்கிட்ட நீ பேசவே பேசாத, உனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு மறுபடியும் கத்திட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த சின்ன பொண்ணு அதுக்குள்ள அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பல்லு இருக்கும்ல, அதை எடுத்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட போயிட்டு இது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவா. சரி, இவரும் வந்து ஏதோ வெளிச்சத்துல வச்சுட்டு இது என்னவா இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாரு. அந்த டைம் இவ பின்னாடி எப்படியோ ஆக்ரோஷமான பேயாயி இவரை கொல்லணும்னு வருவா. அவளுடைய அந்த பேய் வந்து அவளுக்குள்ள இருக்கும். அதோட கையெல்லாம் வந்து அந்த மூஞ்சிக்கு நேரா வரும். அந்த பேய் வந்து அவளுக்குள்ள இருந்து அவ மூஞ்சிக்கு நேரா கையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அந்த டைம் வந்து அப்பா பாக்ஸ் எடுத்துட்டு கார்ல போவாரு. இவளுக்கு வந்து ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரும். அப்படியே பின்னாடி திரும்பிட்டு ஒரு மாதிரி வரும் அவளுக்கு, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போறல. அதனால இங்க வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட்ல திரும்பி பாப்பாரு. பார்த்தா இவ பின்னாடி திரும்பி இருப்பாளா. உனக்கு என்னாச்சு எமிலி அப்படின்னு கேட்கும்போது நார்மல் ஆயிடுவா. நார்மல் ஆயிட்டு, இன்னைக்கு நான் உங்களை ஒன்னும் பண்ணல, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. இவரும் வந்து வித்தியாசமா பாத்துட்டு இருப்பாரு, இவ ஏன் திடீர்னு இப்படி பேசினா அந்த மாதிரி. அப்பா வந்து அந்த பாக்ஸ் எடுத்துட்டு ஒரு ஃபாதர் கிட்ட போயிட்டு இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, கட்டுப்படுத்த முடியாத சாத்தான அடக்கி இந்த பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னா, இது ஒரு ஹர்பன் லாங்குவேஜ்ல இருக்கு. அதுல வந்து டோன்ட் ஓபன் இருக்கு. இது ஓபனே பண்ணக்கூடாது, ஓபன் பண்ணா அவங்கள வந்து இது சாகடிக்காம விடாதுன்னு போட்டிருக்கு, அதனால ஓபன் பண்ணக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. இது உங்ககிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, சரின்னு அதை எடுத்துட்டு போயிட்டு நெட்ல போட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாரு. இந்த மாதிரி எக்ஸாரிஸ்ட் எல்லாம் வந்தா என்ன பண்ணும் அப்படிலாம் சொல்லி ரிசர்ச் பண்ணுவாரு. அப்புறம் வந்து இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எங்க இருக்காங்கன்றதையும் ரிசர்ச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து அப்பா வந்து இப்ப போவாரு. அப்படி வந்து ஒரு ஊருக்கு போவாரு. அந்த ஊர்ல வந்து அந்த மொழி தெரிஞ்சவங்களும் அந்த பேயை ஓட்டக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து இந்த பாக்ஸ் வந்து வைப்பாங்க. அப்படி வைக்கவும் அங்க இருக்கிறவங்களே வந்து ஒரு அடி பின்னாடி போவாங்க. இந்த பாக்ஸ பார்த்ததும், இதுவா, இது ஒரு சபிக்கப்பட்ட பாக்ஸ் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ வந்து இது யார் ஓபன் பண்ணா அப்படின்னு கேட்கும் போது, என்னோட சின்ன பொண்ணு தான், தெரியாம ஓபன் பண்ணிட்டா அப்படின்ட்டு வந்து அப்பா ஒரு மாதிரி பயத்திலே சொல்வாரு. அப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு, சரி இத வந்து அடக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, இதோட பேரு வந்து தெரிஞ்சா அப்படின்னு சொல்லும் போது இது பேரை வந்து கேட்பாங்க. அப்ப அப்பா வந்து இதோட பேர் தெரியாது. பேர் தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களால அப்படின்னு சொல்லி பின்வாங்குவாங்க. அப்பா வந்து கோவத்திலே கத்துவாரு, உங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா இப்படிதான் நீங்க வந்து சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து போவாரு. அந்த இடத்துல வந்து இருக்கிற இன்னொருத்தர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன் வருவாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த பேரை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பேயோட்டவர் தான் அவர் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வருவாரு. இங்க வீட்டுல என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு சத்தம் வரும். யாரோ சின்ன பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் வந்தோம். அம்மா வந்து யாரா அது அழுகுறதுன்னு போய் பாப்பாங்க. பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து பச்சை கறி அப்படியே சாப்பிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு தான். எமிலி இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லவும், அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே ஓடிப்போம். ஓடி போயிட்டு, எமிலி எங்க போறீங்க, அம்மா கிட்ட வாமா அப்படின்னு சொல்லும் போது, எமிலி எல்லாம் இங்க கிடையவே கிடையாது, இங்க இருக்கிறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து அவளுக்குள்ள ஃபுல்லா வந்துடுச்சு. அதுதான் சொல்லுது,
எமிலி நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும், நீ அம்மா கிட்ட இங்க வாமா, அம்மா வந்து உங்ககிட்ட பேசுறீங்க வா கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து அவ அப்படி கீழே தள்ளி விடுவா. அம்மா வந்து கிட்ட வரக்கூடாதுன்னு தள்ளி விட்டுட்டு இருப்பா. எமிலி இந்த மாதிரி பண்ணாதம்மா, அம்மா கிட்ட வான்னு தான் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. டக்குன்னு போய் பாப்பாங்க, பார்த்தா அவங்க இருக்க மாட்டா. எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது இங்க பின்னாடி வந்து அந்த பேய் நிக்கும். நின்றுட்டு அவங்களுக்கு குத்துறதுக்காக ஒரு கிளாஸ் பீஸையும் வச்சிருக்கோம். ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க, திரும்பிட்டு எமிலி என் செல்லமே அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவை பார்த்ததுமே வந்து அந்த பேய் வந்து அவளை விட்டு போயிடுது. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் நானாவே இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படிலாம் வந்து சொல்லுவோம். சரிம்மா உனக்கு ஒன்றும் இல்லை, அம்மா இருக்கேன்ல அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணா வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவ வியர்டா நடந்துகிட்டா, அவ பார்க்கவே நானே கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பாய் ஃப்ரெண்டும் வந்து எனக்குமே அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் பண்ணா, அவளை வந்து நம்ம சைக்காட்டிஸ்ட் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வெளியே வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த காரெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம் வந்து எமிலி இங்க வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா அப்படி நின்று அந்த பாய் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருப்பா. பாய் ஃப்ரெண்ட் திருப்பி பார்ப்பாரு. எமிலி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் மூஞ்செல்லாம் பார்க்க அப்படியே பேய் மாதிரி மறைச்சு பார்ப்பா. அந்த பாய் ஃப்ரெண்டையே பார்த்தா அவரு கண்ணுல ரத்தம் வந்து, வாயிலிருந்து ரத்தம் வந்து, அவர் பல்லு எல்லாம் அப்படியே கொட்டி போயிடும். அவரே பயந்து நடுங்கிடுவாரு. மிரண்டு போய் அந்த காரை அப்படியே ஆன் பண்ணி எடுத்துட்டு ஓடி போயிடுவாரு. அப்போ ஓடினவர் தான் திரும்பி வரவே மாட்டாரு அந்த பக்கமே. இவ கத்திட்டே கீழே விழுந்தும் அக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஓடி வரா. ஓடி வந்து தங்கச்சியை பாக்குறா. அப்புறம் பின்னாடி அம்மாவும் வராங்க. தங்கச்சியை வந்து பாக்கவும் தங்கச்சி வாய்க்குள்ள இருந்து ஒரு பூச்சி வெளியே போறது பார்த்துட்டு மிரண்டுவா அக்கா காரியம். அம்மாவும் அக்காவும் சேர்ந்து இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ப்பாங்க. இந்த பொண்ணை பத்தி எல்லா விஷயத்தையும் வந்து அம்மா வந்து டாக்டர்ஸ் கிட்ட சொல்லுவோம். டாக்டர்ஸ் வந்து சரி இவளுக்கு வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி ஸ்கேன் பண்றதுக்காக அனுப்புவாங்க. அவளை அனுப்பிட்டோம்னா அந்த லைட் வந்து எரிஞ்சு ஆகும். என்ன இது எப்பவுமே இப்படி நடக்காது, சரி ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவ உடம்புல ஸ்கேன் பண்ணிருப்பாங்களா, அவ உடம்புக்குள்ள இன்னொரு உருவம் இருக்குது பார்த்து மிரண்டுருவாங்க. டாக்டர்ஸே வந்து மிரண்டு போயிடுவாங்க. மிரண்டு போயிட்டு அப்படி இருக்கும்போதுதான் வந்து அப்பாவுக்கு வந்து பெரிய பொண்ணு கால் பண்ணுவா. அப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவும் வந்து நான் ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், அது வரைக்கும் நீ தங்கச்சியை பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லவும் சரிப்பா சீக்கிரமா வாங்க எனக்கு பயமா இருக்குன்னு பெரிய பொண்ணு சொல்லுவா. அப்பாவும் வந்து கார்ல வந்துட்டு இருக்கும் போதே அந்த பேயோட்டர் வந்து அந்த பாக்ஸ் திறந்து அதுல இருக்க கண்ணாடியை உடைச்சிருவாரு. உடைச்சிட்டு பார்த்தோம்னா அதுல அந்த பேயோட பேர் இருக்கும், அபிசு அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். சரி இதுதான் பேயோட பேரு, இப்ப இனிமே இது ஓட்டிலாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. வந்ததும் பெரிய பொண்ணு வந்து அப்பா சாரிப்பா நான் தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அந்த பேயோட்டர் வந்து பெரிய ஹால் மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி இந்த ஹாஸ்பிட்டல் கீழேயே ஒரு ஹால் இருக்கும், அங்கேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சம்பிரதாயங்களும் சடங்குகளும் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்படியே வந்து இந்த சடங்குகள்லாம் பண்ணி அந்த பேயை வந்து ஓட்டுறதுக்காக மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பேயோட்ட வரும் சொல்ல 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 அதுக்குள்ள ஆக்ரோஷமாயிட்டு அந்த பேய் அப்படியே டேர்ன் பண்ணி அந்த மந்திரவாதி மேலேயே உட்கார்ந்து அவரே அடிக்க போகும்போது அம்மாவும் அப்பாவும் வந்து புடிச்சு இழுக்கும் போது அம்மா ஒரு தள்ளியும் அப்பா ஒரு தள்ளும் தள்ளிட்டு இது வந்து இப்படி நிக்குது. பேய் அப்படியே போஸ் கொடுத்துட்டு நிக்கும் போது அப்பா சொல்றாங்க இங்க பாரு என்னோட பொண்ணோட உடம்புல இருந்து போயிடு, உனக்கு ஒரு உடம்பு தானே வேணும், அதுக்கு நான் இருக்கேன், என் உடம்புக்கு வேணா வந்துடும், ஆனா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேய் ஹீன்னு பாத்துட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போகும்போது அப்பாவுமே அங்கிருந்து ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு 2 பேரையும் காணுமேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே தேடி வராங்க. தேடி வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் ரூம்குள்ள கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. சரி இந்த பேய் போயிடுச்சு போதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் அக்காவுமே சேர்ந்து போயிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும் போது அப்ப அந்த மந்திரவாதி இருக்காருல்ல அவர் வந்து சொல்றாரு இல்ல அது போகாது அபிசு, நீங்க வந்து போலன்னு தெரியும், இங்க இருந்து போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, ஒழுங்கா போயிடுன்னு சொல்லும் போது டக்குன்னு அப்பா அப்படியே பின்னாடி போறாரு. அவர் மேல அந்த பேய் வந்து வந்துடுச்சு. சின்ன பொண்ணு பார்த்து கத்துறா, அப்பான்னு சொல்லி கத்துறா. இங்க வந்து அப்பா மேல பேய் வந்துருச்சு. இவரும் வந்து அதை விடவே இல்லை, அந்த மந்திர வார்த்தைகள் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. இங்க கரண்ட்டுமே வந்து ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. இங்க அவரை காட்டுறாங்க, அவர் உள்ள இருந்து அப்படியே ஒரு கை வந்து அவர் மூஞ்சி மேல வைக்குது. அந்த பேய் தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அது ஒரு கிரியேச்சர் மாதிரி தான் இருக்கு. அது அப்படியே வெளியே வந்து அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகுது. பாக்ஸ்குள்ளே ஒரு மந்திரங்கள் சொல்ல அந்த பாக்ஸ்குள்ளேயே அது போயிடுச்சு. டக்குனு இவருமே வந்து பாக்ஸை மூடி அது மேல துணியை போட்டு ஒரு ஹோலி புக் மாதிரி இருக்கு அதையும் எடுத்து அது மேல வச்சிடறாரு. அப்போ வந்து அந்த பேய் அங்க இருந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. 4 பேருமே அப்படியே ஃபேமிலியா மறுபடியும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த மந்திரவாதி இருக்காருல்ல பேய் ஓட்டுறவரு அவருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. அப்பா வந்து அந்த காரையுமே வந்து அந்த பேய் ஓட்டுறவருக்கே கொடுத்துறாரு. இந்த பேயோட்டவர் இருக்கார்ல அவருக்கு வந்து அப்பா போன் பண்றாரு. போன் பண்ணி எப்படி எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்க அப்பாட்ட தான் இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பேசிட்டே போறாங்க. போயிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு பெரிய லாரி வந்து இந்த காரை இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கேயே அந்த மந்திரவாதியும் சாவடிச்சது அந்த பாக்ஸ் உள்ள மனுஷன் தான். அப்புறம் வந்து அந்த பாக்ஸ் மட்டும் அப்படியே நிக்குது. இந்த பாக்ஸ்க்கு அழிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.